வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 7வது வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன். இந்த கால வேளையில இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்ல? ஒரு எதிர்பார்ப்போட இந்த இடத்துல வந்திருப்பீங்க இல்லையா? மக்கள் பொதுவா அரசாங்கத்தை பார்க்கும்போது, இந்த அரசாங்கம் வந்தா நமக்கு என்ன திட்டங்களை செய்வாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இல்ல? அது எனக்கு பயனுள்ளதா இருக்குமா, எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, மூத்த குடிமக்கள், இவங்களுக்கு என்ன திட்டம் தர்றாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்கீம்ஸ் தராங்க, வாலிபர்களுக்கு என்ன சொல்றாங்க இல்லையா? அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாத்துலயும் நம்ம எதிர்பார்ப்போட தான் இருப்போம் இல்லையா? அது மாதிரி பெற்றோர் உங்க பிள்ளைகளை குறிச்ச காரியத்துல எதிர்பார்ப்பு. என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும், ஒழுக்கத்தோட வளரணும், பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இந்த சமுதாயத்துல வளரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா? பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல ஒரு எதிர்பார்ப்பு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள, என் கணவர் என் மேல அன்பு செலுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, மனைவி என் மேல அன்பா இருக்கணும் இல்லையா? எப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரணும், எதிர்பார்ப்பு குடும்பத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, ஈவன் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட அந்த ஹோட்டல்ல ஸ்பெஷலா இந்த ஐட்டம் அங்க இருக்கும், அது அந்த கடையை தவிர வேற எங்கேயும் இருக்காது இல்ல? எதிர்பார்ப்போட அந்த ஹோட்டலுக்கு தான் போவோம், அப்படிதானே? அப்ப இந்த உலகத்துல நம்ம வாழ்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதே மாதிரிதான் சங்கீதக்காரருக்கு, ஆண்டவரே இப்பொழுதும் நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரருடைய எதிர்பார்ப்பு யாரா இருக்குன்னா ஆண்டவரா இருக்கிறார். நீதான் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனா உலகத்துல அநேகருக்கு அநேக விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த வேதத்துல ஒரு 3 நபர்களை பார்ப்போம். அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இந்த வேதத்துல நம்ம பார்க்கும்போது முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். லூக்கா 15:1 பரிசேயர்கள், பாவிகள், அங்க இருக்கிற எல்லா மக்களோட ஆயக்காரர்கள், அவங்களோட எல்லாம் உட்கார்ந்து ஒரு வார்த்தையை பேசுறார். பேசும்போது உவமைகளாக பேசுகிறார். அப்படி உவமைகளாக பேசும்போது 3 விதமான காரியங்களை சொல்லுறார். 1, காணா போன ஆடை பத்தி பேசுறாரு. 2வது தொலைந்து போன காசை பத்தி பேசுறாரு. 3வது இளையகுமாரன், பின்வாங்கி போன ஒரு இளையகுமாரனை குறிச்சு பேசுறாரு. அந்த இளையகுமாரன் ஒரு நாள் என்ன பண்ணா, நல்ல கவனிங்க, அவங்க அப்பாட்ட போய், ஒரு அப்பா இருக்கிறாரு, அப்பாக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தன் மூத்தவன், இன்னொருத்தன் இளையவன். இளையவன் என்ன செய்யறான், அவங்க அப்பாட்ட போய் என் சொத்தெல்லாம் பிரிச்சு கொடு, நான் வேற இடத்துக்கு போறேன்னு சொல்லி தகப்பட்ட போய் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டு தூர இடத்துக்கு போயிட்டான். அப்பா விட்டு தூரமா போயிட்டான். தூரமா போனவன் என்ன ஆயிட்டான், அப்பாதான் நம்மளை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா துன்மார்க்கமா மாறிட்டான். கெட்ட கெட்ட நண்பர்களோட சேர்ந்து அவன் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவன் வாழ்க்கையில நல்ல குடி, பிள்ளைங்களுடைய சகவாசம், பெண்கள் சகவாசம், இப்படி இருந்து இவன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்துட்டான். இப்ப அவன் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு குடியானவன்கிட்ட போய் அவன் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான், மனம் திரும்பிடுறான். மனம் திரும்பி அவன் அப்பா கிட்ட போகணும். அல்லேலூயா. அப்பாட்ட போனா அப்பாட்ட நல்ல ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அவன் திரும்பி வர்றான். திரும்பி வந்தவொடனே அப்பா என்ன பண்றாரு, அப்பா மகனே வாடான்னு சொல்லி
வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா. வந்து வாப்பான்னு சொல்லி ஓடி போய் அன்பு செலுத்தி அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டாந்து கொடுத்து பாதரட்சைகள் செருப்பெல்லாம் கொண்டாந்து கொடுத்து கையில முத்திரை மோதிரம் எல்லாம் கொடுத்து அவனை என்ன பண்றாரு, ஒரு கொழுத்த கன்று அடிச்சு கொண்டாடுறார். ஏன்? புள்ள திரும்பி வந்துட்டான். அல்லேலூயா. காணாம போன பிள்ளை. நம்ம இப்ப யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம அண்ணன்மாரோ தம்பிமாரோ சகோதரரோ யாரோ ஒருத்தர் கோவிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. சில ஆண்டுகள் கழிச்சு நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க, அப்ப அவங்க திரும்பி வந்துட்டா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த தகப்பனுக்கு மகன் திரும்பி வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்பா என்ன சொல்றாரு, ஒரு கொளுத்த கன்று அடிச்சு நல்லா கொண்டாடி எல்லாருக்கும் விருந்து சமைக்கிறான். இப்ப மூத்தவன் வரான். எங்க இருந்து வரான்? வயல்ல இருந்து வரான். அந்த வசனம் சொல்லுது, வீட்டுக்கு சமீபமாய் வரான். இன்னும் வீட்டுக்கிட்ட வரல, சமீபமா வரான். வரும்போதே என்னப்பா ஒரே கீத சத்தமா இருக்கு இல்ல, மகன் வந்துட்டானோ, நல்லா ஆர்ப்பரிக்கிறாங்க வீட்டுல, கீத சத்தமா இருக்கு, நல்ல நடன கலைகள் சத்தம் எல்லாம் கேக்குது. என்னன்னு கேட்கும் போது ஊழியக்காரன் சொல்றான், தம்பி காணா போனவர் இப்ப திரும்ப வந்துட்டாரு, அதனால அப்பா அவருக்கு கொளுத்த கன்றை அடிச்சு எல்லாருக்கும் விருந்து சமைக்கிறாங்க அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல இவனுக்கு என்ன வந்துருச்சுன்னா கோபம் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு மூத்தவனுக்கு. அவன் அப்படியே கோபப்பட்டான். கோபப்பட்டுட்டு வீட்டுக்குள்ள போக அவனுக்கு மனசு இல்ல. வீட்டுக்குள்ள போக மனசு இல்ல. வீட்டுக்கிட்ட வந்துட்டான், ஆனா கோபப்படுறான். கோபம் யாருக்கு வரும்? கோபம் யாருக்கு வரும்? வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 16வது வசனம். மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும், கச்சையை மூடுகிறவனோ விவேகி. மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். அப்ப மூடனுக்கு தான் என்ன வரும்னா கோபம் வரும். நீங்க அடுத்து பாருங்களேன், அதே இது பிரசங்கிதான் அடுத்து சொல்றாரு. பிரசங்கி 7வது அதிகாரம் 9வது வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். உன் மனசுல சீக்கிரமா கோபம் கொள்ளக்கூடாதான். மூடருடைய இருதயத்துலதான் கோபம் குடிகொள்ளும். அல்லேலூயா. அப்ப இந்த மூத்தவன் எப்படி இருக்கானா, தம்பி வந்துட்டான் கேட்ட உடனேயே அவனுக்கு கோபம் வருது. கோபம் வந்து வீட்டுக்குள்ள போகல. அப்பா வெளியே வராது. வீட்டுல இருந்து அப்பா வெளியே வந்து வாடா மகனே அப்படின்னு சொல்லி வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா. ஆனா இவன் கோபம் 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 உள்ள மனுஷனோட நம்ம சேராதீங்கன்னு வேதத்துல இருக்கு. கோபக்காரனுக்கு தோழனாகாதே அப்படின்னு சொல்லி. அப்ப மதிகேடன் அவனுக்கு தான் கோபம் வரும். பாருங்க, ஒரு விஷயத்துல நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5வது அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, நாகமான் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய படை தளபதி. ஆனா அவர் பெரிய ஒரு ராஜா கிட்ட இருக்கிறாரு. எண்ணிக்கையில் உள்ளவனா இருந்தான். அதாவது ரொம்ப ஃபேமஸ். நாகமான் சொன்னா அந்த நாட்டுக்கே தெரியும். அவ்வளவு ஒரு பெரிய மனிதனா இருந்தான். அந்த மனிதனுக்கு என்ன இருந்துச்சுன்னா, குஷ்டரோகம் இருந்துச்சு. அப்ப அவன் உடம்பு ஃபுல்லா குஷ்டம் இருக்கும். அவன் வெளியில அந்த துணியெல்லாம் போட்டு அவன் ஒரு தளபதி போற நடத்திச்சு வருவேன். அதனால ஃபுல்லா டைட்டா எல்லா இடத்துலயும் ட்ரெஸ் போட்டு மறைச்சிருப்பாங்க. எல்லா குஷ்டத்தையும் மறைச்சு அவன் போயிட்டு வருவான். ஆனா ஒரு நாள் அவன் வீட்டுல வந்திருக்கும் போது ஒரு பெண் சொல்றான், இந்த சின்ன பொண்ணுதான் சொல்றா, என்ன சொல்றா, நம்ம ஐயாவுக்கு இருக்கிற இந்த குஷ்டத்தை என்னுடைய நாட்டுல இருக்க ஒரு தீர்க்கதரிசி என் ஆண்டவன்கிட்ட போனா அது சுகமாகும். உடனே இந்த நாகமன் என்ன செய்யறான், அந்த தீர்க்கதரிசிட்ட வரான். எலிசா தீர்க்கதரிசிட்ட வரான். வந்து இந்த மாதிரி நான் சுகவீனமா இருக்கேன்னு சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போய் யோர்தான்ல 7 தடவை முங்கு, நீ உடனே சுகமாயிருவன்னு சொல்றாரு. சொன்ன உடனே நாகமானுக்கு என்ன வந்துருதுன்னா கோபம் வந்தது. ஏன் கோபம் வருது? நான் எவ்வளவு பெரிய தளபதி, நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா இவர் எனக்கு வந்து என்னை தொட்டு எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு நான் நம்பினேன். ஆனா இவர் வெளியே வந்து என்னை தொடக்கூட இல்ல, வாசல்லே நின்னு நீ போய் யோர்தான்ல போய் மூழ்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் மூர்க்கமா கோபத்தோட புறப்பட்டு போனான். அப்ப அவன் கூட இருந்த ஊழியக்காரன் சொன்னா, ஒரு பெரிய காரியத்தை இந்த எலிசா தீர்க்கதரிசி செய்யும் சொன்னா நீ செஞ்சிருப்பல. இவர் என்ன சொன்னாரு, இந்த தண்ணீர்ல போய் மூழ்குன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் சொல்றான்.
இவனுக்கு என்னன்னா, என் நாட்டுல ஓடுகிற பெரிய பெரிய நதிகள்லாம் இருக்கு, அதை விட இந்த யோர்தான் நதி என்ன பெரிய நல்ல நதியா? இந்த ஆள் இப்படி சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு வேதனை, கோபம். அது வேதனை கோபமா வெளிவருது. அப்படி சொல்லும் போது இந்த ஊழியக்காரன் சொல்றான், திரும்ப சொல்றான், நீ போய் அவர் சொன்னபடி செய்யின்னு சொல்லி. அதே மாதிரி அவன் போய் 7 தரம் யோர்தான்ல மூழ்கும் போது 7வது தரம் அவன் அப்படியே மூழ்கி எழுந்திருக்கும் போது அவனுடைய கையில இருக்க குஷ்டம் எல்லாம் காணா போயிடுச்சு. அவனுடைய சரீரத்துல இருக்கிற குஷ்டங்கள் எல்லாம் சரியா போயிடுச்சு. அல்லேலூயா. இதுல ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது கோபப்படக்கூடாது, அதுக்கு கீழ்ப்படியணும். ஆமென். நான் நினைக்கிறேன், இவன் ஒரு பெரிய படை தளபதி, இவன் ரொம்ப அந்தஸ்துல உள்ளவன், ரொம்ப பணக்காரன், ரொம்ப வசதி படைத்தவன், எவ்வளவு மருத்துவர்களை பார்த்திருப்பான், எவ்வளவு காரியங்கள் அவன் போய் செஞ்சிருப்பான். ஆனா அதெல்லாம் சுகம் கொடுக்காதது, அவன் ஒரு தீர்க்கதரிசிட்ட வரும்போது அந்த தீர்க்கதரிசி அவனுக்கு சுகம் கொடுக்கிறான். அல்லேலூயா. அந்த தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவன் சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா. அநேகர் நம்ம ஒரு எதிர்பார்ப்போட வர்றோம், ஆனா உங்க எதிர்பார்ப்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் போது அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பேசுகிற வார்த்தை வெறும் சுவிசேஷம் மாத்திரமல்ல, வசனத்தோடு வல்லமையும் புறப்பட்டு வருகிறது. தெசலோனிக்கேர்ல சொல்லுகிறார். அல்லேலூயா. வெறும் வசனம் அல்ல, அந்த வசனத்துல வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமைக்கு நீங்கள் தங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த படத்தளபதி பெற்றுக்கொண்டார். ஆனா இங்க பாக்குறோம், இந்த மூத்த குமாரனுக்கு என்னன்னு சொன்னா, அவனுக்கு உள்ள போக மனசு இல்ல. வாசிக்கலாம். லூக்கா 15வது அதிகாரம் 29வது வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அல்லேலூயா. இவன் அப்பா வெளியில வருந்தி அழைச்சாலும் இவன் உள்ள போக மனதில்லாம இருந்து அவன் அப்பாட்ட சொல்லுறான், இதோ இத்தனை வருஷம் காலம் நான் உனக்கு ஊழியம் செய்தேனே, உனக்கு அடிமையா இருந்தேனே, உன்னுடைய கற்பனைகள், அதாவது நீ சொல்ற கட்டளைகள் எல்லாம் மறுக்காம நான் உன் கூடவே இருந்தேனே, எனக்கு இத்தனை வருஷத்துல நான் இருந்த எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியவாவது, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிய என் நண்பனோட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீ கொடுத்தியா? அப்ப இந்த மூத்த குமாரனுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டிய தகப்பன்ட்ட எதிர்பார்க்கிறான். சொத்தெல்லாம் இவன்தான். அவனாவது இளையவன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான். அவன் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அவன் திரும்ப வந்தான். ஆனா இவனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இவனுக்கு சொத்து எல்லாமே இருக்கு, இவன் சுதந்திரவாளி. ஆனா இவன் என்ன எதிர்பார்க்கிறான்? எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியவாவது தந்தியா? அநேக நேரங்கள்ல நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கிறது? நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும் ஆண்டவர் மேலான சுதந்திரத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. அப்ப இங்க பாருங்க, நான் இவ்வளவு நாள் உன் கூட கஷ்டப்பட, அப்ப இவன் என்னத்தனால இவன் கூட இருந்தானா, அப்பா மகன் என்ற உறவுல அங்க இல்ல, ஒரு அடிமை போல தகப்பனிடத்துல கூலி கொடுப்பான் என்ற எண்ணத்தோட அவன் அங்க வேலை செஞ்சிருக்கான். இங்க தகப்பன் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. மூத்த மகன் அப்படின்னு சொல்லும் போது பரிசேயர்களை குறிக்கிறது. இளைய குமாரன் அப்படின்னு சொல்லும் போது பாவிகள், மனம் திரும்பி வருகிற பாவிகள். அல்லேலூயா. ஏன்னா இயேசு உனக்கு எதற்கு வந்தார்னா, பாவிகளை ரட்சிக்கதான் கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததே யாருன்னா, பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக தான் இயேசு உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. காணா போனதை தேடும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இவன் காணா போயிட்டான். இந்த இளையகுமாரன் அப்பாவை விட்டு தூர போயிட்டான், காணா போயிட்டான்.
ஆனா காணா போனவன் இப்ப அப்பாவை தேடி வர்றான். என் அப்பா வீட்டுக்கு போனா சந்தோஷம், எங்க அப்பா வீட்டுக்கு போனா சமாதானம் இருக்கும், எங்க அப்பா வீட்டுக்கு போனா எல்லா ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி அவன் மனம் திரும்பி அவன் அப்பா கிட்ட வரும்போது அப்பா என்ன பண்றாரு தெரியுமா? அப்படி கொளுத்த கன்றை அடிச்சு கொண்டாடுகிறார். அல்லேலூயா. நம்மளுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்காக கொளுத்த கன்றை அடித்து கொடுக்கிறது மாத்திரமல்ல, மேலான காரியத்தை நமக்கு செய்யறார். ஆமென். இன்மைக்குரிய காரியத்தையும் மறுமைக்குரிய காரியத்தையும் நமக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். பாருங்க, அவனுடைய ஆதங்கம் என்னவா இருக்குன்னா, அவன் பாவம் செஞ்சான், அவன் தப்பு செஞ்சான், ஆனா அவனுக்காக நீ கொளுத்த கன்ற அடிக்கிறியே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இவன் இவ்வளவு நாள் தகப்பனோடயே இருக்கிறான், ஆனா தகப்பனுடைய எண்ணத்தை அறிஞ்சுக்கிடல. இவ்வளவு நாள் அப்பா கூடயே இருக்கிறான், அப்பாவுடைய உள்ளத்தை அறியாம இருக்கிறான். அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? அப்பா தன்னிடத்துல வருகிற யாரை ஆனாலும் அப்பா ஏற்றுக்கொள்ளுகிறதே. ஆமென். இந்த கால வேளையில அருமையான தெய்வ சனமே, இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நீங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்தாலும் அது நமக்கு தான் தெரியும், உங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும். ஆமென். எதுல நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போடுவோம்? என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் துதியின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்க ஜெபிக்க கத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் என்ன, எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஜெபிக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஜெபிப்பாங்க, அப்படி அல்ல. நீங்க ஒவ்வொருவரும் தனித்தனியா ஜெப வாழ்க்கையில இருக்கணும். ஆமென். நம்ம அவ்வளவு அதிகமா நம்ம ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க பாருங்க, நீங்க வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் மேலானதை தேடுங்கள். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் பாருங்க, கொலோசிய சபைக்கு அவர் சொல்லும் போது சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவோடு எழுந்தீங்களா? நீங்க கிறிஸ்துவோடு எழுந்தீங்களா? நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? நீங்க ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு விலகி உயிரோட எந்திரிச்சிங்களா? எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஆட்டுக்குட்டியோ ஒரு போஜனமோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்க எதிர்பார்ப்பு என்னன்னா, கிறிஸ்துவின் வலதுபுறத்தில் இருக்கிற ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. மேலானதை தேடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பூமியில் உள்ளவைகளே அல்ல. அல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தை அல்ல, நீங்க மேலானவைகளை தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த உலகத்தின் வழக்கங்களுக்கும் இந்த உலகத்தின் பழக்க வழக்கத்துக்கு நம்ம மறிச்சு போயிட்டோம். நம்ம ஜீவன் எதுக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறாரு? உயிரோட இருக்கிறார். கிறிஸ்து இப்ப எப்படி இருக்கிறாரு? தேவனுடைய வலது புறசத்துல இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்கள நானும் எங்க இருக்கோம்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. அப்ப நீங்கள நானும் எங்க இருக்கோம்? இப்போ தேவனுக்குள்ள இருக்கோம். தேவன் எங்க இருக்காரா? அங்க நாம இருக்கிறோம். விசுவாசிக்காம இருக்கிறது நமக்கு ஒண்ணுமே இல்லை. விசுவாசத்தால வராத யாவும் பாவம். ஏன்னா விசுவாசம் நம்பிக்கை தான். ஆமென். நான் இயேசுக்குள்ள இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன கஷ்டம் வர போகுது? நான் இயேசுக்குள்ள இருக்கேன்ப்பா, எனக்கு இந்த உலகத்தின் துன்பம் ஒண்ணும் செய்யாது. நான் இயேசுக்குள்ள இருக்கேன்ப்பா, கிறிஸ்து எப்போதும் எனக்கு சந்தோஷத்தை தான் தருவார். நான் இயேசுக்குள்ள இருக்கேன்ப்பா, இயேசு எனக்கு சமாதானத்தை தான் வைத்து போனார், சமாதானத்தை தான் கொடுப்பார், அமைதியை தான் கொடுப்பார். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். அப்ப என்னுடைய ஜீவன் எதுக்குள்ள இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்குது. இந்த ஒரு மூத்த மகனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. அவன் தகப்பனுடைய அத்தனை சொத்துக்கும் சுதந்திரவாளி என்பதை அவன் மறந்து விட்டான். ஒரு ஆட்டுக்குட்டி அவனுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. ஆனா நம்மளுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா, நாம மறித்தோம் இந்த உலகத்துக்கு, இப்ப கிறிஸ்துவோடு கூட நம்ம கிறிஸ்துவனுடைய தேவனுக்குள்ள மறைந்து இருக்கிறதுனால கிறிஸ்துவே எனக்கு எல்லாமா இருக்கிறார்.
அல்லேலூயா. உயிரோடு எழுந்த தேவன் என்னோடு இருக்கிறபடினால நான் எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும். ஆமென். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்ப உள்ளுக்குள்ளேயே நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இயேசுவானவர் வரும்போது நீங்களும் நானும் மகிமையில ஒன்றா வெளிப்படும். அல்லேலூயா. இப்ப நம்மளுடைய எண்ணங்கள்லயும் நம்மளுடைய சிந்தனைகள்லயும் வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு வரும்போது அல்லேலூயா. எப்படி ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராகி என்கேஜ்மெண்ட் போட்டு 3 மாசம் கழிச்சுதான் கல்யாணம். அதுக்குள்ள மணமகனும் மணமகளும் காண்பாங்க பாருங்க கனவு இல்லையா? ஹலோ. அந்த 3 மாசத்துல 300 வருஷம் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்துருவாங்க. எண்ணங்கள்லயே, நினைவுகள்லயே. ஆமென். அதுக்கப்புறம் திருமணம் அப்ப 2 பேரும் ஒன்னா சேரும் போது மகிமையில வெளிப்படும். அது போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம அப்படியே உள்வாங்கி நம்ம அப்படியே அவருக்குள்ள வளரும் போது, அடுத்து அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட மகிமையில ரகசிய வரிகளை நாமும் வெளிப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மக்கள். அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்க வேண்டும்? இந்த மூத்த குமாரனுடைய எதிர்பார்ப்பு ஒரு ஆட்டுக்குட்டி. அப்பா வளர்ந்து அழைக்கிறான். ஆனா கடைசி வரைக்கும் பார்க்கலாம், உள்ள போனான்னு இல்லவே இல்லை. வருந்தி அழைத்தார். பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய சபைக்கு, அங்க 4வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், உங்களுக்கு அநேக உபாத்தியர்கள் இருக்கிறாங்க, ஆனா தகப்பன் மாதிரி யாரும் இல்லையே. அல்லேலூயா. உங்களுக்கு நிறைய பேர் உபாத்தியர்கள் இருக்கலாம், வழிகாட்டுறவங்க இருக்கலாம், நீங்க பல மக்கள் இருக்கலாம், ஆனா நான் உங்களுக்கு தகப்பனா இருக்கேன். ஏன்னா சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கொரிந்திய மக்களுக்கு சொல்றாரு, எப்பா நற்செய்தினால நான் உன்னை பெத்தேன்பா. ஒரு ஊழியக்காரனுடைய தாகம் எப்படி இருக்கு பாரு. நான் உன்னுடைய தகப்பன்பா. நான் உனக்கு உபாத்தி இல்ல. அநேகர் உனக்கு சொல்லுவாங்க, ஆனா நான் உன்னை சுவிசேஷத்தினால பெற்றேன். வருந்தி அழைக்கிறது. அல்லேலூயா. தகப்பனுக்கு தான் வருந்தி அழைக்கிற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தகப்பன். அதனாலதான் அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? மூத்த குமாரனை போல ஒரு ஆட்டுக்குட்டியை எதிர்பார்க்கிறோமா? இல்ல ஆண்டவர் சொல்ற, எல்லாரும் ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னாரு. அந்த இயேசுவே நமக்கு எதிர்பார்ப்பா இருக்கிறார். அல்லேலூயா. 2வது ஒரு காரியம், 2 குருடர்களுடைய எதிர்பார்ப்பு. முதல்ல மூத்த மகனுடைய எதிர்பார்ப்புன்னு. இப்ப இந்த வேதத்துல ஒரு சம்பவம், 2 குருடர்களுடைய எதிர்பார்ப்பு. இதை நம்ம எங்க பார்க்கிறோம்னா மத்தேயு புஸ்தகம் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். 29ல இருந்து பின்னால 34 வரைக்கும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. இயேசுவானவர் எரிகோவுல இருந்து எருசலேமுக்கு போறார். எரிகோல இருந்து எருசலேமுக்கு போகும்போது வழியில 2 குருடர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இந்த 2 குருடர்கள் கண்ணு தெரியாம உட்கார்ந்து ஓரமா இயேசு வருகிறார் அப்படின்ற அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த குருடர்கள் என்ன சொல்றாங்க? தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மக்கள், இந்த குருடர்கள் சத்தம் போடுறதை கேட்ட உடனே அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அதட்டுறாங்க. குருடர்களை அதட்டுறாங்க, சத்தம் போடாதீங்க, மேசியா போறார், சத்தம் போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க இன்னும் அதிகமா உறக்க சத்தம் போட்டு தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும் போது இயேசுவானவர் அப்படியே நிக்கிறார். இயேசுவானவர் நின்னுட்டு, எப்பா அவங்கள அனுப்புங்க, அவங்க வர்றாங்க. வரும்போது இயேசு கேட்டா, அந்த குருடர்களிடத்துல கேட்டா, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்கல்ல, இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போட ஒரு தேவையோட வந்திருக்கீங்கல்ல. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? இதே வார்த்தைய
குருடர்கள்ட்ட கேட்ட போது குருடர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் பார்வை அடைய வேண்டும். தெளிவா கேட்டாங்க, வேண்டியதை கேட்டாங்க. எங்களுக்கு பார்வை தாங்க, எங்களுக்கு வெளிச்சம் தாங்க. அல்லேலூயா. ஏன் இந்த குருடர்களை அந்த இடத்துல மத்தேயு எழுதுகிறார்? ஏன் அந்த சம்பவத்தை எழுதுகிறார்? நல்ல கவனிங்க. மறுநாள் இயேசுவானவர் குருத்தோலை பவனி போகணும். இவர் போறது எரிகோவுல இருந்து எருசலேமுக்கு போறார். எரிகோவுல இருந்து எருசலேமுக்கு போய் அவருடைய கடைசி ஒரு வார காலத்தை நிறைவேற்ற வழியில இந்த சம்பவம் நடக்கிறது. ஏன்னா கூட இருக்கிற சீஷர்களுக்கு எப்போதும் என்ன தேவைன்னா பதவி தேவை, என்ன தேவைன்னா சொகுசு வாழ்க்கை தேவை, என்ன வேணும்னா பல நன்மைகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நினைச்சு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே கிடக்கும். சீஷர்கள் யார் பெரியவன்? நீ பெரியவனா? நான் பெரியவனா? அதிகாரம் வேண்டும், பணம் வேணும். இப்படி இந்த சீஷர்களுடைய மனநிலைமை இருக்கும்போது இயேசுவானவர் அந்த குருடனுக்கு பார்வை கொடுக்கும் போது அந்த குருடனுக்கு மாத்திரமல்ல சீஷர்களும் பார்வை அடைய வேண்டும் என்பதை இயேசுவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த சீஷர்கள் பார்வை அடைய வேண்டும். ஒரு முறை இயேசுவானவர் மறுரூப மலைக்கு மேல போறார். போகும்போது பேதுருவை கூட்டிட்டு போறாரு, கூட யாக்கோபை கூட்டிட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் மேல மலை மேல ஏறி மறுரூப மலையில நிக்கிறாங்க. இயேசுவானவருடைய வஸ்திரம் அப்படியே மாறி வெண்மையாயிருச்சு. மன்னானுடைய சவுக்காரத்தை காட்டிலும் ரொம்ப வெளிச்சமா அப்படியே இருக்குது. அப்படியே பாக்குறாங்க, 3 பேரும் பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்கே இயேசுவானவர் மோசையோடு பேசுறார், எலியாவோடு பேசுறார். இது அப்படி பாக்குறாங்க. பார்த்துட்டு இருந்துட்டு பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே இங்கே உனக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரங்களை நம்ம போடுவோமான்னு கேக்குறார். ஏன்னா மலை மேல இருக்கிறது நல்ல சொகுசா இருக்கு, நல்லா எங்க பார்த்தாலும் பச்சை பசேன்னு, நல்ல பனி நிறைந்து, கண்ணுக்கு இனிமையா, நல்ல குளிர்ச்சியா. அதான் இயேசு கூட இருந்தா ஏதாவது குறை இருக்குமா? ஒண்ணுமே இருக்காது. அதனால இவங்க சொகுசதான் விரும்புறான். என்ன கேக்குறான்? ஆளுக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே உட்காந்துக்கலாமான்னு கேட்க. இவன் இப்படி கேட்கறதுனாலதான் கீழே பாக்குறீங்கன்னா ஒருத்தன் பிசாசு பிடிச்ச ஒரு குழந்தைய கொண்டு வரான், சந்திர ரோகி. சீஷர்கள் அந்த பிசாச துரத்த முடியல. இயேசுவானவர் மலையில இருந்து கீழே இறங்கி வரா. வரும்போது எல்லாம் கேக்குறாரு, ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? என்ன? அந்த தகப்பை வர்றான். தகப்பை அந்த சந்திர ரோகி அசுத்த ஆவி பிடிச்சிருக்கிற அந்த தகப்பை வரான். வந்து என் மகனுக்கு ரொம்ப நாளா வியாதி, சிறு பிராயத்துல இருந்தே வியாதி. அவனுக்கு எங்க பார்த்தாலும் கீழே விழுந்துடுறான், அவன் சுகவீனமா இருக்கிறான். சீஷர்கிட்ட கொண்டு வந்தேன், இவனை குணப்படுத்தும்படி கொண்டு வந்தேன், ஆனா அவர்கள் குணமாக்கல. அப்ப இயேசுவானவர் சொல்றார், விசுவாசம் இல்லாத சந்ததியே, எவ்வளவு நாளா நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சீஷர்கள்ட்ட சொல்லிட்டு அந்த மகனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. மகனுக்கு சுகத்தை கொடுத்துவிட்டு சீஷர்களால ஏன் சுகம் கொடுக்க முடியவில்லை? சீஷர்களால ஏன் சுகம் கொடுக்க முடியவில்லை? காரணம் என்ன தெரியுமா? சீஷருடைய மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் என்ன இருந்துச்சுன்னா கூடாரம் தான், இந்த உலக வாழ்க்கை தான், இதே சிந்தையில இருந்துச்சு. அழைப்பா மறந்துட்டான். ஆனா இயேசுவானவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என்னை பின்பற்றுகிறவர்கள் பிறருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், குருடர்களுக்கு பார்வை கொடுக்க வேண்டும். ஏன்னா இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒளி கொடுக்கதான். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அல்லேலூயா. ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நம்ம நிறைய காரியங்கள் இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும். ஆமென். அதுதான் அவர் சொல்றாரு. நியாய தீர்ப்பு நாட்கள்ல வரும்போது நமக்கு ஈஸியா நம்ம எதிர்பார்க்கிறோம், பரலோகம் தான், பரலோகம் தான், பரலோகம் தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, பசியா இருந்தேன் உணவு கொடுத்தா, தாகமா இருந்தேன் தண்ணி கொடுத்தா, வஸ்திரம் இல்லாம இருந்தேன் வஸ்திரம் கொடுத்தா, வியாதியா இருந்தேன் வந்து பார்த்தேன். இதெல்லாம் நாங்க எப்ப செஞ்சோம்? நீ யாருக்கு என்ன செய்யற அதுதான். அல்லேலூயா.
இந்த நல்ல கால வேளையில நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் எடுத்தோம்னா நேரா பரலோகத்துக்கு போயிருவேன். ஆனா சில கிரியைகள் இருக்கு. சில கிரியைகள் இருக்கு. இயேசுவானவர் சீஷர்கள்ட்ட எதிர்பார்த்தார். ஆனா சீஷர்கள் எப்போதும் தங்களில் யார் பெரியவன் அப்படித்தான் இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் சீஷர்கள் பக்குவப்பட்டார்கள். அல்லேலூயா. இயேசுவானவர் அவர்களை பக்குவப்படுத்தினார். ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்களுக்குள்ள பலரும் வந்து இறங்கின போது பவுலும் பேதுருவும் அப்படியே நடந்து போகிறாங்க. மன்னிக்கணும், பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு நடந்து போகும்போது அங்கே ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த முடவன் இவர்களை பார்த்து பிச்சை கேட்கிறான். நீங்க வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அல்லேலூயா. அங்க வாசிக்கிறோம், இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஏதாகிலும் எங்களுக்கு கொடுங்க, ஏதாகிலும் எனக்கு கொடுங்க. அப்போ இந்த சீஷர்கள் சொன்னார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நீ எழுந்து நட என்று சொல்லி கையை பிடிச்சு தூக்கி விட்டு நடக்க செய்தார்கள். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய எதிர்பார்ப்பு ஏதாகிலும் என்று இருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து இருக்கிறவர். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியை நமக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. வாசிக்கலாம், எபேசியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த பிச்சைக்காரனை போல ஏதாவது ஒண்ணு செய்யுங்கன்னு சொல்லி கூட இருக்கலாம் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பை காட்டிலும் மேலானதை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த முடவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதோ சில பணம், ஏதோ சில காரியம். ஆனால் அந்த சீஷர்கள் பக்குவப்பட்டவர்கள் அல்லவா? அந்த சீஷர்கள் இயேசுவோடு நடந்தவர்கள் அல்லவா? அந்த சீஷர்கள் இயேசுவினுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் தங்களுக்குள்ளாக உள்ளடக்கினவர்கள் அல்லவா? ஆகவே சீஷர்கள் போகும்போது அந்த சப்பானியினுடைய எதிர்பார்ப்பல்ல, மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அந்த முடவனுடைய நிலையிலிருந்து அவனை தூக்கி எடுத்து துள்ளி குதித்து நடக்க செய்து அவனை சபைக்குள்ளாக கொண்டு சென்றான். அல்லேலூயா. அவன் துள்ளி குதித்து எழுந்து தேவாலயத்துக்குள்ளாக சென்றான் என்று பார்க்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. இந்த கால வேளையில ஏதாகிலும் உங்களுக்கு மேல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மேல ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்தவர். நம்முடைய தேவைகளை சந்திக்காமலே பரார். நான் சொல்லுவேன், நமக்கு ரொம்ப குறைஞ்ச அறிவு தான், ஆனா ஆண்டவருக்கு நல்ல நிறைய அறிவு. அல்லேலூயா. நமக்கு குறைந்த ஞானம் உள்ளவங்கதான், ஆனால் ஆண்டவர் பெரிய ஞானம் படைத்தவர். நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் அறிவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய தேவைகளை அவர் நிறைவு செய்து உங்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் உங்களை மேலாக்கி உங்களை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், ஐயோ எனக்கு வயது கடந்து விட்டது, நான் என்ன செய்வேன்? ஆனா ஆண்டவர் வேதத்துல சொல்லுகிறார், நீங்கள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியாயிருப்பீர்கள். அல்லேலூயா. புஷ்டியாயிருப்பீர்கள். நீங்கள் முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியாயும் பசுமையாயும் இருப்பீர்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுத்து பசுமையாயிருப்பீர்கள், புஷ்டியாயிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நம்மளை உயிர்ப்பிக்கிற வார்த்தை அல்லவா? அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்மளை எழுப்புகிற வார்த்தை அல்லவா? ஆமென். எனக்கு எதுவும் முடியாது, என்னால எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் சோர்ந்து போயிட்டேன். நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனாய் இருந்தால், நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தருடைய சத்தமாய் இருந்தால், நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய வார்த்தையாய் இருந்தால், அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு உயர்மீச்சு உண்டு. ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க இருந்து அவர் உங்களை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அடுத்த ஒரு எதிர்பார்ப்பை குறித்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. இப்பொழுதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. தாவீது சொல்லுறார், நான் எதுக்குப்பா எதிர்பார்க்கிறேன், நீங்க தான்ப்பா எனக்கு. அல்லேலூயா, நீங்க தான்ப்பா. அங்க வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தாவீது அரசருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை எல்லாம், அவர் ஒரு பெரிய அரசர், ஆனா அவருடைய வாஞ்சை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தை நாடுவது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அந்த ஸ்தலத்துல இருக்கிறது தான் அந்த தாவீதின் ராஜாவினுடைய எதிர்பார்ப்பு. எப்போதும் நான் உங்ககிட்டயே இருக்கணும்ப்பா. அதனாலதான் சங்கீதம் 91:14 அவர் சொல்றார், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நம்முடைய வாஞ்சை எதுவாக இருக்க வேண்டும். ஆனா இந்த தாவீது ராஜாவுடைய வாஞ்சை எதுவாக இருந்துச்சுன்னா, அவருடைய வாஞ்சை யாரு? அவர் தெய்வத்தின் மேலதான் வாஞ்சையா. படைகள் இருக்கிறது, ராணுவங்கள் இருக்கிறது, மக்கள் கூட்டம் இருக்கிறது, பல காரியங்கள் சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் இவருடைய நாட்டம் அங்க எதிலுமே போகல. காரணம், இவர்களால் எனக்கு வெற்றியை கொடுக்க முடியாது, இவர்களால் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, இவர்களால் எனக்கு நன்மையை கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சில சுவாசம் இருக்கிற மனுஷன் தானே, அவன் ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டவன் தான். ஆனா எல்லா லிமிட்டுக்கும் மேல ஒருத்தர் இருக்கிறார்னா அவர் தான் என்னுடைய தேவாதி தேவன். அதே அவர் புரிந்திருந்தனாலதான் அவர் சொல்றாரு, நான் விசுவாசிக்க. நம்ம அநேக நேரத்துல நம்ம யார விசுவாசிக்க, அவர் சொல்றாரு, அவர் மேல நான் வாஞ்சையா இருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய வாஞ்சை தேவனாக இருக்கும் பட்சத்தில் தேவன் உங்களை எப்படி உயர்த்துவார் தெரியுமா? ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக, சில ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தவன் ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகிறான். ஒரு பெரிய பெலிஸ்தன் ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றான், என்கிட்ட யார் என்னை போருக்கு வரான், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் சிறு பிராயத்துல இருந்தே யுத்தங்களை நடத்தினவன், ஒரு யுத்த புருஷனா இருக்கிறான். ஆனா தாவீது யாருன்னா தேவனோடு இருக்கிறவன். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு இத வச்சு அவன் பாட்டுக்கு மியூசிக் வாசித்துக்கிட்டே இருப்பான். நீங்க பாத்துருப்பீங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரோட்ல வச்சுட்டு ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி ஒண்ண வச்சுக்கிட்டு அப்படிதான் மியூசிக் வாசித்துட்டு இருக்க முடியும். இவர் என்ன பெரிய யமஹா மாதிரி, இந்த மாதிரி இப்படி கேஷியோ யமஹா இப்படி எல்லாமே மியூசிக் வச்சு தாவீது வாசித்துட்டு இருந்திருப்பாரு? ஆடம் வச்சுட்டு இல்ல, கொட்டங்கச்சி வச்சுட்டு கயிறு கட்டிட்டு ஒருத்தர் அறுத்துட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ண வாசித்துட்டு, ஆனா ஆண்டவரோட இருந்திருக்க. அதனால ஒரு நாள் தன்னுடைய அன்னைமார்களுக்காக, சகோதரர்களுக்காக சாப்பாடு எடுத்து கொண்டு போய் அந்த யுத்த காலத்துக்கு போகும்போது பாக்குறான். பார்க்கும்போது அரசன் அங்க உட்கார்ந்து கலங்கிட்டு இருக்கான். இந்த பெலிஸ்தனை பார்த்து, நல்ல கவனிங்க, இந்த தாவீதினுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவராவே இருந்ததுனால அரசனுக்கு போய் அவன் தைரியம் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த பெலிஸ்தன் நிமித்தமாக உங்கள் எல்லாருடைய இருதயம் கலங்க வேண்டாம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அல்லேலூயா. யாருடைய மனசோ, யாருடைய இருதயமோ இந்த மனுஷனை பார்த்து கலங்க வேண்டாம். ஒரு மனுஷன் தேவனோடு இருப்பானா, நமக்கு வருகிற போராட்டங்கள், நமக்கு வருகிற சூழ்நிலைகள், நமக்கு வருகிற காரியங்களை பார்த்து கலங்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன்னா வேதம் திட்டமும் தெளிவுமா சொல்லுது, என்னுடைய சித்தம் இல்லாமல் உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட, நான் அழகா முடின்றேன், வேதம் மயிருன்னுது, உன் தலையில இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழாது.
we are precious. அல்லேலூயா. நாங்க விசேஷித்தமானவங்க. கர்த்தர் நம்மள அப்படி பொதிந்து பாதுகாக்கிறாங்க. சொல்ற ஆண்டவர் கூட இருக்கிறனால ஆண்டவருடைய பலனும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் எல்லாம் அவனுக்குள்ள வந்துருச்சு. இவனை பார்த்து பயப்படாதீங்கன்னு ராஜாட்ட போய் சொல்றான். இவனை இந்த பெலிஸ்தனை நான் முறியடிச்சிருவேன். அல்லேலூயா. இந்த பெலிஸ்தனை நான் கீழே போய் இவன் விருத்த சேதனம் இல்லாதவங்க. எவ்வளவு நாள் நம்ம விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு தானே பயப்படுறோம். நம்ம விருத்த சேதனம் உடையவர்கள். நம்ம இயேசுவினுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். நம்ம இயேசுவினுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நம்ம இயேசுவின் ரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆக ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்குள்ளேயும் ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவா இருக்கும். அல்லேலூயா. அவன் போய் சொல்றான், நான் அவனை போய் பெலிஸ்தனை நான் முறியடிப்பேன். ஏன்னா நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு நாள் ஒரு கரடி வந்துச்சு, ஆடுகளை பிடிக்க வந்துச்சு. கரடிய பிச்சு கிழிச்சு போட்டேன். மறுமுறை ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு சிங்கம் வந்துருச்சு. அந்த சிங்கத்தையும் அதே மாதிரி நான் பிச்சு கிழிச்சு போட்டேன். இவன் போடல, இவனுக்குள்ள இருக்க தேவன் செஞ்சாரு. அது போலத்தான் இந்த மனுஷன் விருத்த சேதனம் இல்லாதவன். ஆண்டவர்னா யாருன்னே தெரியாதவன், ஜீவனுள்ள தேவனை தெரியாதவன், உயிருள்ள தேவனை தெரியாதவன், மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஜீவனுள்ள ஆண்டவரை தெரியாதவன். அவன் பெலிஸ்தன். அவனுக்கு என்ன இருக்கும்? அக்கிரம சிந்தை இருக்கும். அவனுக்கு என்ன இருக்கும்? அவன் துன்மார்க்கத்துல இருப்பான். அவனுக்கு என்ன தெரியும்? அவன் மற்றவனை அழிக்கணும்னு நினைப்பான். ஆனால் எனக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவி அவனை அழிக்கும்னு சொல்றான். அல்லேலூயா. இவன் ஆவியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஆண்டவரோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசிட்டு இருக்கான். உலக ராஜா சவுல் என்ன பண்றாரு? ஐயோ பாவம், இவன் இப்படி சொல்லிட்டான்னு உடனே இவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு இவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கொடுக்கிறாரு, இவருடைய ஆயுதத்தை எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறாரு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 38, 39. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. அல்லேலூயா. உடனே சவுல் எந்திரிச்சு அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் கொடுக்கிறாரு, அவருடைய ஆயுதத்தை எல்லாம் கொடுக்கிறாரு, அவருடைய பட்டயத்தை எல்லாம் கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் தாவீது வாங்கி போடுறாரு. எல்லாத்தையும் தாவீது வாங்கி போட்டு அப்படியே நடந்து பார்க்கறாரு. எல்லா வஸ்திரத்தையும் சவுளுடைய ட்ரெஸ் எல்லாம் தாவீது போட்டு பார்த்துட்டு இப்படியே நடந்து பாக்குறாரு. அவர் சொல்றாரு, ஏங்க எனக்கு இந்த அபியாசம் சரியில்லைங்க. அல்லேலூயா. சிலருக்கு சில காரியங்கள் அவங்க இருக்கிறவனமாவே இருந்தாதான் அவங்க ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இருக்கிற மாதிரி அவங்க இருந்தாதான் ஜெயம் எடுக்க முடியும். சில காரியங்களை புதுசா தூக்கி போட்டு ஃபிட் பண்ணிக்கிட்டு இந்த இப்படி அப்படின்னா அது முடியாது. இவர் சொன்னாரு, எனக்கு இந்த அபியாசம் சரியில்லை. என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் கையில என்ன இருக்கும்? உண்டிகோல் தான் இருக்கும். அந்த உண்டிகோலை எடுத்தாரு. 5 கல்லு, குட்டி குட்டி கல்லை எடுத்துக்கிட்டாரு. அப்படியே நேரம் பெலிஸ்தன் கிட்ட போனாரு. டேய், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வர்ற, நான் யாருக்கு எதோட வரேன் தெரியுமா? கவுன சொல்லல, கல்ல சொல்லல, நீ நிந்தித்த ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறேன். அல்லேலூயா. ஏன்னா தாவீது எப்போதுமே ஆண்டவரையே எதிர்பார்த்திருந்ததுனால அந்த ஆண்டவருடைய நாமத்துல உன்கிட்ட நான் வர்றேன்னு சொல்லி அந்த பெலிஸ்தனை போய் ஒரு உண்டிகோல்ல ஒரு அட்டி அடிச்சு அவனை கீழே விழச் செய்து அவன் இடுப்புல இருக்க பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. இந்த போர்ல வெற்றி பெற்றது தாவீதுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இந்த போர்ல ஜெயம் எடுத்தது தாவீது அல்ல, தாவீதுக்குள்ள இருந்த சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு தேவனாக மாத்திரம் இருந்தால் தேவன் நமக்குள்ள பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க போய் பேசுறாங்க. சீஷர்கள்
பேதுரு, யோவான் இவங்களை பேசும்போது ஜனங்க பாக்குறாங்க, என்னடா இவன் படிப்பறிவு இல்லாதவன்டா, இவன் படிப்பறிவு இல்லாதவன், இவ்வளவு அழகா பேசுறானே, ஓ இவன் தேவனோடு இயேசுவோடு இருந்தவன் அல்லவா. அல்லேலூயா. இவன் இயேசுவோடு. நீங்க யாரோட இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், நம்ம யாரோட இருக்கோம்? நம்மளுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கு? நம்மளுடைய எதிர்பார்ப்பு எதுவா இருக்கு? ஒரு வார்த்தை பேச சொன்னா கூட நம்ம உடனே யோசிக்கிறோம். எல்லாருக்கும் தான் ஆண்டவர் பேசுறார், குறிப்பிட்ட இல்ல, எல்லாருக்கும். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு திறமை இல்லை, எனக்கு இதெல்லாம் இல்ல இல்ல இல்ல. ஆனா நீங்க இயேசுவை மட்டும் எதிர்பார்ப்பா வச்சிருந்தீங்கன்னா பெரிய காரியத்தை செய்யும். அல்லேலூயா. படிப்பறிவு இல்லாதவர்கள், வேதமை மிக்கவர்கள் போய் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்ப அங்க வந்த எல்லாரும் பரிசேயர்கள், வேதவாரர்கள் எல்லாரும் பார்த்து கேட்கறாங்க, யாரா இவன்? மீனவன் இல்ல, மீன் பிடிச்சிட்டு இல்ல இருந்தான், இவன் இங்க உட்கார்ந்து இப்படி பேசுறானே. அல்லேலூயா. சத்தமே இல்ல. மீன் பிடிக்கிறவன் இது இப்படி பேசிட்டு இருக்கானே. இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. அருமையான தேவ மக்களே, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த தாவீது அரசன் தான், ஆனா அரசன் வாஞ்சியா இருந்தான், ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா இருந்தான். அல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்துல வாஞ்சியா இருந்தனாலதான் பட்டயத்துக்கு பயப்படல, அவன் மற்ற காரியங்களுக்கு பயப்படல, அவன் ஆண்டவர் பேருல ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவராய் இருக்கும் என்றார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொன்னான், இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன், நீரே நம்பிக்கை. அல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கையா இருப்பார் என்றார். நாம் அசைவில்லாத ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். இந்த வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தாவீதுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் அல்ல. இன்னைக்கு நிறைய தடவை நம்ம எதிர்பார்க்கணும் சில காரியங்கள், தெரியுமா உங்களுக்கு? இயேசுவானவர் மரித்து உயிர் தெரிந்து திபேரியா கடல் கிட்ட வர்றாரு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? இப்ப மீன் பிடிக்க போயிட்டாங்க. 7 பேரு. கவனிங்க, 7 பேர் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிபடல. ஆண்டவர் நின்னு சொல்றாரு, ஐயோ பிள்ளைகள, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உன் வலைய வலது பக்கம் போடுறான். பெரிய பெரிய மீன், இதுவரைக்கும் பிடிக்காத பெரிய பெரிய மீன்லாம் பிடிச்சிட்டான். எல்லாம் பிடிச்சிட்டு ஆண்டவர் கேட்கிறாரு, டே நீ என்னை நேசிக்கிறியா? அவன் சொன்னா, ஆமா நான் உங்களை நேசிக்கிறேன். திரும்ப ஆண்டவர் கேட்டா, டே நீ என்னை நேசிக்கிறியா? நான் உங்களை நேசிக்கிறேங்கன்றத அறிவிங்க சாமின்னு திரும்ப கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? ஆமா, என் ஆட்டுக்குட்டியை மெய், என் ஆட்டுக்குட்டியை மெய்ன்னு சொல்றாரு. சொல்லிட்டு வாடான்னு என் பின்னால வாடான்னு கூட்டிட்டு வராரு. வர்ற போதே யோவான் வரான் ஏத்தாப்புல. உடனே பேதுரு கேக்குறாரு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன? நீயே மறுதளிச்சு பின்னால வாங்கி போய் மீன் பிடிக்க போய் அப்புறம் நீங்க என்னை நேசிக்கிறியா நேசிக்கிறியான்னு கேட்டு நான் வர்றேன். வரும்போதே பின்னால ஒருத்தன் வர்றான், அவனை குறிச்ச எதிர்பார்த்து. அவன் காரியம் என்ன? நிறைய நேரம் நம்மளை விட அடுத்தவங்களுடைய காரியத்தை தான் யோசிப்போம் இல்ல. அவன் காரியம் என்ன? ஆண்டவர் கேட்டாரு, டே நான் வர்ற வரைக்கும் அவன் இருக்க சித்தமா இருந்தா அவன் இருப்பான், உனக்கு என்ன? அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்பு ரட்சிப்புன்றோம். என்ன ரட்சிப்பு? இதுல ரட்சிப்பு இருக்கணும். அடுத்தவன் எப்படி இருக்கான்? அவன் காரியம் என்ன? அவன் என்ன செய்யறான்? அவன் எங்க போறான்? அவன் என்ன வாங்குறான்? ரட்சிப்புன்றது, விடுதலைன்றது நமக்குள்ள வர வேண்டியது. அல்லேலூயா. நமக்குள்ள நம்மளை குறிச்ச எதிர்பார்ப்பை யோசிக்கணும். எனக்கு ஆண்டவருக்கு இருக்க டீலிங்க பார்க்கணும். இவன் பக்கத்துல கேட்க. நீங்க மத்தேயு 20வது அதிகாரம் வந்துகிட்டு இருப்பாங்க. மத்தேயு 20வது அதிகாரத்தை பார்த்தா அங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. வேலை தோட்டம், திராட்சை தோட்டத்துல வேலை செய்யறது, ஆளுகளை கூலிக்கு அமர்க்கிறாங்க. கவனிங்க, என்ன பாருங்க, நீங்க கூலிக்கு வேலைக்கு ஆளுகளை கொண்டு வர்றாரு. காலையில 5 மணிக்கு ஒருத்தனை போய் கூப்பிடுறாரு.
அப்புறம் 11 மணிக்கு ஒருத்தனை போய் காலையில 5 மணிக்கு பேசும்போது சொல்றாரு, நான் உனக்கு ஒரு பணம் தர்றேன், உனக்கு ஒரு பணம் தர்றேன், நீ வந்து தோட்டத்துக்கு வேலையை செய். சரின்னு ஒத்துக்கிட்டான். ஒத்துக்கிட்டு வந்துட்டான் 5 மணிக்கு. அடுத்து இவர் 11 மணிக்கு போறாரு. டேய் நீ வா, ஏன் இப்படி சும்மா ரோட்ல நிக்கிற, என் தோட்டத்துல திராட்சை பழம் அறுக்குறாங்க, போய் வேலை செய், உனக்கு நான் பணம் தரேன். உடனே அவன் வந்தான், அவனுக்கும் வேலை. 11 மணிக்கு அப்புறம் 3 மணிக்கு போறாரு. 3 மணிக்குல ஒருத்தன் நிக்கிறான், அவனையும் கூப்பிடுறாரு, தோட்டத்துல வேலை இருக்கு போப்பா. போயிட்டான். இப்ப இப்படி 4-5 பேரை கூப்பிட்டு வேலை கொடுத்தாச்சு. சாயந்தரம் 6 மணி ஆச்சு. 6 மணி ஆனவுடனே கடைசியா ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனை முதல்ல கூப்பிடுறாரு. கடைசியா வந்தவன் 5 மணிக்கு ஒருத்தன் வந்திருப்பான், 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சிருப்பான். அவனை கூப்பிட்டாரு, வந்தான். வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, ஒரு பணம் கூலிய கொடுத்தாரு. அவன் சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டான். 2வது ஒருத்தனை கூப்பிட்டாரு, அவனுக்கும் ஒரு பணம் கொடுத்தாரு, அவனும் சந்தோஷமா போயிட்டான். இப்ப இவன் என்ன நினைக்கிறான், காலையில வந்தவன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பணம் கொடுக்கறாரு, அப்படா நமக்கு நல்லா அதிகமா தருவாரு. இவன் எதிர்பார்ப்பு என்ன, இவன் எதிர்பார்ப்பு என்ன, உனகிட்ட என்ன பேசினாரு ஆண்டவரு, உன்கிட்ட வேலைக்கு கூப்பிடும் போது என்ன ஒரு பணம் தருவேன்னு சொன்னாரு, அதை கேட்டுதானே வந்த. இப்ப அவனுக்கு கொடுக்கறத பார்த்துட்டு நமக்கு அதிகமா கொடுப்பாரு. எதிர்பார்ப்பு, அதிகமான கூலி கிடைக்க எதிர்பார்ப்பு. ஆனா அது கூலியை அவரு கொடுக்கல. உடனே அவங்களுக்கு என்ன வருது, கோபம் வருது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் நான் கொடுக்கறேன், உனக்கு என்ன. நம்ம நினைக்கிறோம்ல, நேத்து தான் வந்தா இயேசுவை ஏத்துக்கிட்டா, சூப்பரா ஆயிட்டா, நேத்தான் ஊழியத்துக்கு வந்தான், செமைய வளர்ச்சி இருக்கட்டும். உனக்கு ஒரு பணம் இருக்குல்ல, உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருக்கும் போது உனக்கு என்ன கவலை, அப்படித்தானே சொல்லிருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் தயாளனா இருக்கிறனால நீ ஏன்டா வன்கண்ணனா இருக்க. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்பு மாறும்போது நம்முடைய சுபாவம் மாறுது. அல்லேலூயா. நம்மளுடைய சுபாவங்கள்ல மாற்றம் வருது. அதனாலதான் நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரா மாத்திரம் இருந்தா, அடுத்தவனை குறிச்சு யோசிக்காம இருந்தா, இந்த தாவீதை போல நீரே நம்பிக்கை என்று சொன்னா, ஆடு மேய்க்கிற சிறுவனை அரசனா தேவன் உயர்த்திட்டார். அல்லேலூயா. ஆடு மேய்க்கிற சிறுவனை தேவன் அரசனாக சமஸ்த இஸ்ரவேலுக்கு, அந்த முழு ராஜ்யத்துக்கும் ஒரு அரசனாக மாற்றி, அரசன் மாத்திரமல்ல, நீங்க வேத புஸ்தகத்திலையும் சரி வரலாற்றிலையும் சரி, ஒரு பெரிய அரசன் யாரு, ஒரு நல்ல ஒரு அரசன் யாருன்னா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறவன் தாவீதுதான். ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு ஆண்டவரா இருந்துச்சு. நீரே என் நம்பிக்கை. அல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கையா இருக்கும்போது, அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, புழுதியிலிருந்து எடுத்து, பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமரச் செய்கிறவர். அல்லேலூயா. அவர் உயர்த்துகிற தேவன். ஆகவே நம்முடைய எதிர்பார்ப்பு ஆண்டவராய் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். நாம் எழுந்திருக்கிறோம்.